உங்க புருஷனோட குழந்தை என் வயித்துல வளருது, என்ன கொன்னுடாதீங்கக்கா. அக்ஷயா மருமகளே, ஏன் இப்படி தரையில படுத்திருக்க? ஒன்னும் ஆகாது, யூ டோன்ட் வரி. எந்திரிமா மருமகளே. என்னது அந்த அத்தை எதுக்கு அக்ஷயாவை மருமகளேன்னு கூப்பிடுறாங்க? பிரகாஷ், நான் தான் உங்க வைஃப். உங்க அம்மா எதுக்கு இவள இந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க? என்னதெல்லாம்? அவன்கிட்ட ஏன் கேக்குற? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஏன்னா நீ ஒரு வம்சத்தை வளர்க்க துப்பில்லாத நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? அவதான் இந்த வீட்டு மருமக, என் வாரிசு தரப்போறவ. பிரகாஷ், அக்ஷயா வயித்துல வளர்ற குழந்தை அது உங்களோடதா? ஆமா, இனிமே அக்ஷயா தான் என் கூட இருப்பா. நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம். பிரகாஷின் அந்த பதிலை கேட்ட நித்யாவின் மனது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. தன் சொந்த தங்கையாகவே நினைத்து பாசம் காட்டியவள் இன்று தன் கணவனுக்கே இரண்டாம் தாரமாக வந்து நிற்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. வெக்கமால? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன் சொந்த அக்கா வாழ்க்கையை அழிக்க உனக்கு அசிங்கமா இல்ல? மறந்து போச்சா நானும் மாமாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தோன்னு? நீ வெளிநாடு போய் நல்லா படிக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு என் வாழ்க்கை முழுசும் தியாகம் பண்ணனே. ஆனா நீ உன்னோட இந்த அழகு வச்சு என் வாழ்க்கையவே எரிக்க பாக்குறியா? நிறுத்து உன் தியாக நாடகத்தை. நீ பண்ணதெல்லாம் உன் கடமை. அதுக்காக இப்போ நீ தியாகி வேஷம் போடாத. நான் உன்னை இப்ப சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு தலை வலிக்குது. உன்னோட இந்த ஓவர் ஆக்டிங்க முதல்ல நிறுத்து. டிராமாவா? போது, நிறுத்து எல்லாத்தையும். அக்ஷயாவை இன்னும் டென்ஷன் பண்ணுன, அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன். டிவோர்ஸ் பேப்பர் ரெடி ஆகிற வரைக்கும் உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் வேலைக்காரங்க ரூம்ல தங்கிக்கோ. அக்ஷயாவை நீ தான் கவனிச்சுக்கணும், புரிஞ்சுதா? ஆமா கண்ணா, நீ சொல்றதுதான் சரி. என் வம்சத்தை வளர்க்க போற மருமகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு இவகிட்ட சொல்லிடு. இல்லனா இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இவ்ளோ கேவலமா எப்படி உங்களால பேச முடியுது? எனக்கு தாயாகிற தகுதி இல்லனா அதுக்கு IVF மாதிரி எவ்வளவோ வழி இருக்கு. அதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அத்தை, நீங்களும் ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டுதானே அக்ஷயா கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்க. ஆனா நான் மனசார வேண்டிக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிற இந்த வாரிசு கனவு என்னைக்குமே நிறைவேறாது. போதும், நிறுத்து. ஒரு வார்த்தை பேசாத. உன் திங்ஸ் எடுத்துட்டு சர்வெண்ட் ரூமுக்கு போ, புரிஞ்சுதா? பிரகாஷ், பிரகாஷ், நான் உன்னோட வைஃப். டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் நீ என் வைஃப். வா போகலாம். பிரகாஷின் அலட்சியத்தை மௌனமாக ஏற்றுக்கொண்டு நித்யா தன் அறைக்குள் நுழைகிறாள். சிறு வயதிலிருந்தே அமைதி அவளுக்கு அடையாளமாகி போனது. நீண்ட நாட்களுக்கு முன்பே தாயை இழந்த நித்யாவை அந்த தாய்மையின் ஏக்கம் தெரியாமல் வளர்த்தவர் அவளுடைய மாமா. சென்னையின் ஒரு சிறிய அறையில் வறுமை வாட்டினாலும் பாசத்திற்கு மட்டும் குறைவிருக்கவில்லை. அங்குதான் தன் மாமா மகள் அக்ஷயாவுடன் வளர்ந்தாள் நித்யா. தன் படிப்பை தியாகம் செய்து நித்யாவை படிக்க வைத்த மாமாவின் தியாகத்திற்கு மத்தியில் அக்ஷயாவின் உருவில் ஒரு தீரா பகை வளர்ந்தது. இன்று நித்யாவின் புகுந்த வீட்டில் அவளை தன் கணவனிடமிருந்து பிரிக்கவும் அவமானப்படுத்தவும் அக்ஷயா விஷத்தனமான சதித்திட்டங்களை தீட்டி வருகிறாள். பிரகாஷ் பேபி, பிரகாஷ் பேபி, தொண்டை ரொம்ப காஞ்சு போயிருக்கு. நித்யா, போய் அக்ஷயாக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வா. அக்ஷயாவின் முகத்திரையை கிழித்து எறிய வேண்டும் என்ற ஆத்திரம் நித்யாவின் மனதிற்குள் எரிமலை போல பொங்கியது. ஆனால் அக்ஷயாவின் வயிற்றில் வளரும் அந்த உயிர் மற்றும் பிரகாஷின் கட்டுக்கடங்காத கோபத்தை நினைத்து பார்த்து நித்யா தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறாள். யாருக்கு இந்த ஜூஸ் எடுத்துட்டு போற? அத்தை, இத அக்ஷயாக்கு தான் எடுத்துட்டு போறேன். இதை இங்க வே. நீ இதை எடுத்துட்டு போக வேண்டாம். அந்த ஜூஸ்ல ஏதாவது விஷத்தை கலந்து அவளை கொல்லவா? என் பேரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை தீத்து கட்ட பாக்குறியா? தீனு. எஸ் மேம். இந்த ஜூஸ கொண்டு போய் அக்ஷயா கிட்ட கொடு. அத்தை, நான் பிரகாஷ் மனசு ஜெயிக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அவர் என் பக்கத்துல கூட வரல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒரு படிக்காத முட்டாள். உன்னையெல்லாம் என் வீட்டு நாய் கூட நெருங்காது. உனக்கு அழகுனா என்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? உன் தங்கச்சிய பார்த்து ஏதாவது கத்துக்கோ. என் மாமனாருக்கு உன்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல. என் மகன் வாழ்க்கைய வீணடிச்சிட்டாரு. படிக்காத தற்குறிய கூட்டிட்டு வந்து இந்த அரண்மனையில உட்கார வச்சுட்டாரு. போதும்,
இன்னும் கொஞ்ச நாள்ல பிரகாஷ் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ எதுக்கு இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? ஃபெனாயில் எடுத்துட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ண. வீடு முழுவதையும் துடைத்து சுத்தம் செய்து களைப்பு ஒருபுறம் இருந்தாலும் எப்படியாவது பிரகாஷிடம் பேசிவிட வேண்டும் என்று அவன் அறைக்குள் நுழைகிறாள். தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பேசத் தொடங்குகிறாள். பிரகாஷ், உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ரகசியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நீங்க அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நீ அப்படி நினைச்சா இங்கிருந்து கிளம்பலாம். உன்னோட தந்திரத்தால எதையாவது சாதிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. நீ நினைக்கிறது நடக்க நான் விட மாட்டேன். தந்திரமா? பிரகாஷ், உங்க தாத்தா அந்த நிபந்தனையை போடலனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும் நித்யா. உன்ன மாதிரி குடிசையில வளர்ற பொண்ணுங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நித்யாவின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை புரிந்து கொள்ள மறுத்த பிரகாஷ் கோபத்தோடு அறையை விட்டு வெளியேறினான். நித்யா வழக்கமாக படுக்கும் படுக்கை இன்று அவளுடைய தங்கை அக்ஷயா ஆதிக்கத்துடன் படுத்திருந்தாள். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல அக்ஷயா ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினாள். இப்ப இருக்க உண்மையான கச்சேரி. நித்யா, எதுக்கு சோப்பு தண்ணிய தரையில கொட்டி வச்சிருக்க? நான் இப்போ விழுந்திருப்பேன். பிரகாஷ், 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 இங்க பாருங்க. பிரகாஷும் அவன் அம்மாவும் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். பிரகாஷ், இவ என்ன தள்ளி விட்டு என் குழந்தைய அழிக்க பாக்குறா. பிரகாஷ், நான் தண்ணிய கொட்டல. வாய மூடு. எதிர்த்து பேசுறியா? அம்மா, எந்த சூழலிலும் நித்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற பிரகாஷ் அனுமதிக்க மாட்டான் என்று அவள் மனம் நம்பியது. இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ. பிரகாஷ், ப்ளீஸ், நான் எங்க போவேன்? நான் உங்க பொண்டாட்டி. ப்ளீஸ் என்ன இப்படி பண்ணாதீங்க பிரகாஷ். நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே வாழறேன். ஆனா வீட்டை விட்டு துரத்துறாதீங்க. ப்ளீஸ், 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 ப்ளீஸ் பிரகாஷ், ப்ளீஸ். நான் இப்ப எங்க போவேன்? தான் விரித்த சதிவளை இவ்வளவு கச்சிதமாக பழித்ததை எண்ணி அக்ஷயா தன் மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்துக் கொண்டாள். தன் பாதையில் இருந்த முள் நிரந்தரமாக அகற்றப்பட்டு விட்டது என்று அவள் மமதையில் மிதந்தாள். சிறிது நேரத்தில் திடீரென ஒரு விலை உயர்ந்த காரின் ஹாரன் சத்தம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நித்யா அந்த ஆடம்பரமான ஆடிக்காரின் அருகே சென்றபோது உள்ளே இருந்த நபரைக் கண்டு திகைத்து நின்றாள். கார் கதவு அடைக்கப்பட்ட அடுத்த நொடி அந்த சொகுசு வாகனம் மின்னல் வேகத்தில் பறந்தது. கார் புறப்படும் போது உள்ளே இருந்தவரின் முகத்தை பார்த்த பிரகாஷிற்கும் வசுந்தராவிற்கும் அதிர்ச்சியில் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. யாரது நித்யாவை அழைத்துச் சென்றது? நித்யா அக்ஷயாவின் கேள்விகளுக்கு பதிலளிப்பாளா? வந்தது அவளது விடிவெள்ளியா அல்லது அடுத்த சதிவளையா? நித்யாவிற்கும் பிரகாஷிற்கும் இடையிலான ரகசியத்தை அவள் வெளிப்படுத்துவாளா? காரில் இருந்த நபரை பார்த்ததும் நித்யா தேம்பி அழத் தொடங்கினாள். அது அவளுடைய தோழி ஜெனி. ஜெனி அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். அழாத நித்யா, உனக்கு நடந்த ஒவ்வொரு கொடுமைக்கும் நம்ம கண்டிப்பா பழி வாங்கணும். என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லு. எப்போதும் பிரகாசமாக மின்னும் நித்யாவின் கண்கள் இன்று அழுது அழுது வறண்டு போயிருந்தன. அவளது முகத்தில் அந்த வலி அப்படியே தெரிந்தது. சில நாட்களுக்கு முன்னால் அவள் வாழ்க்கையில் வீசிய அந்த புயலை அவள் நினைத்து பார்க்கிறாள். என்னால எப்பவுமே அம்மாவாக முடியாதா? நான் ஒரு குழந்தைய பெற்று தருவேங்கிற நம்பிக்கையில தானே இந்த கல்யாணமே நடந்தது. இப்ப எப்படி ஒரு குழந்தைய பெத்துக்குவேன்? நித்யாவின் கையில் இருந்த ரிப்போர்ட் நழுவுகிறது. அவளது வாழ்வின் அத்தனை மகிழ்ச்சியும் சோகமாக உருவெடுத்தது. எனக்கு தெரியும் உன் மேலதான் தப்பு இருக்குன்னு. அதனாலதான் 4 வருஷமா உன்னால குழந்தை பெத்து தர முடியல. அத்தை, அத்தை ப்ளீஸ் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏன்
இங்க பேச வெக்கமா இருக்கா? 4 வருஷமா என்ன பாட்டியாக்க முடியலன்னு உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எப்ப என் குடும்பத்துக்குள்ள வந்தியோ அதுல இருந்து என் குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை. நித்யா தனது மாமியார் திட்டுவதை பொறுத்து கொண்டு அமைதியாக நின்றாள். நித்யா தனது கணவன் ஹாஸ்பிட்டல் காரிடரில் வருவதை கண்டாள். பிரகாஷ், பிரகாஷ், என்னோட ரிப்போர்ட்ஸ பாத்தியா? பிரகாஷ் அவளை உதறிவிட்டு எக்ஸைட்மென்ட்டுடன் தன் அம்மாவை நோக்கி ஓடுகிறான். அம்மா, ரிப்போர்ட் பாசிட்டிவ். அவள் மாமியாரின் கோபம் திடீரென்று சந்தோஷமாக மாறியது. கடவுளோட அருளால என்னோட கனவு நடவாக போகுது. பிரகாஷ் மற்றும் மாமியாரின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு நித்யா குழப்பமடைந்தாள். அவளால் எதையும் புரிந்து கொள்ளவோ பேசவோ முடியவில்லை. அந்த நேரத்தில் நித்யாவின் உறவினரான அக்ஷயா அங்கே வந்து மாமியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். போது போது நல்லா இருமா, உன்னாலதான் என் கனவு நிஜமாக போகுது. இப்பதான் என் மனசு நிறைவா இருக்கு. பிரகாஷோட வம்சத்தை சுமந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போற. இதை கேட்ட நித்யா இடி விழுந்தது போல் செயலற்று நின்றாள். யாரை தன் உடன்பிறவா சகோதரியாக எண்ணி அன்பு காட்டினாலோ அதே அக்ஷயா தன் வாழ்க்கையை சிதைப்பவளாக மாறுவாள் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. நீ மத்தத பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. உன் புகுந்த வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பெரிய ஆளுங்கன்னு நினைப்பா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஜெனி, என் தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், பிரகாஷ் அவ்வளோ நல்லவ மாதிரி தெரியல. என்ன அதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். ஜெனி, நீ எப்பவும் சொல்லுவல்ல எல்லாம் மறந்துரும்னு. இன்னைக்கு என் கவலை எல்லாம் மறக்கணும். வா போலாம். எப்படி இருக்கு? ப்ளீஸ், என் வயித்துல உன் புருஷன் குழந்தை இருக்கு. என்ன கொன்னுடாதக்கா. எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பண்ற? எவ்வளவுதான் குடிப்ப? வெயிட்டர், வெயிட்டர், நித்யா போதும் நிறுத்து. டேனி, நித்யா இவள ரூம் நம்பர் 607க்கு கூட்டிட்டு போங்க. 607? ஆனா நீங்க. நித்யா, நீ அவங்க கூட போ. நான் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன். ஜெனியும் நித்யாவிற்கு எதிராக சதி செய்கிறாளோ என்ற ஐயம் எழுகிறது. அன்று இரவு நித்யா மதுவின் பிடியில் முற்றிலும் தன்னை இழந்திருந்தாள். போதையில் அவளது கண்கள் சொக்கி கால்கள் தள்ளாடின. ஜெனி காட்டிய அறைக்குள் நித்யா நுழைந்தபோது அங்கு ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தாள். இருளில் ஒரு நிழல் தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு அவள் உடல் நடுங்கியது. அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இல்லை என்பதை அவளது ஆழ்மனம் எச்சரித்தது. முதலில் ஒரு நிழலின் அசைவாக தெரிந்த அது திடீரென தரையில் ஒரு உருவமாக தோன்றிய போது நித்யாவின் இதயம் நின்றது. பயத்தின் உச்சத்துக்கே சென்ற அவள் அங்கேயே மயங்கி சரிந்தாள்.
மறுநாள் காலை நித்யா விழித்தபோது அவளது தலை பாரமாக இருந்தது. நேற்று இரவு போதை அதிகமாக இருந்ததால் ஹோட்டல் அறைக்குள் நுழைந்த பிறகு என்ன நடந்தது என்பது அவளுக்கு நினைவில்லை. படுக்கை விரிப்பை நீக்கியது கூட நினைவில்லாத நிலையில் எழுந்திருக்க முயன்றபோது தன் வயிற்று பகுதியில் ஒரு கணத்தை உணர்ந்தாள். அவளது வயிறு உப்பி இருப்பதைக் கண்டு பேரதிர்ச்சி அடைந்தாள். கண்ணாடி முன் நின்ற நித்யாவின் உணர்வுகள் மரத்து போயின. அவளது தோள்களிலும் முதுகிலும் விசித்திரமான தழும்புகள் இருந்தன. அவளது கனவில் கூட நினைக்க முடியாத ஒன்று மிக மோசமாக அந்த இரவு நடந்திருக்கிறது. என் வயிறு எப்படி இப்படி வீங்கி இருக்கு? இந்த தழும்புகள்லாம் எப்படி வந்தது? நேத்து நைட்டு என்ன நடந்தது? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒரே ராத்திரியில் நித்யா எப்படி கர்ப்பமானாள்? அவளுக்கு என்னதான் நடந்தது? அந்த தழும்புகள் எதை குறிக்கின்றன? ஜெனியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாளா? நித்யா யோசித்து பார்க்கிறாள். ஆனால் அவள் நினைவில் எதுவுமே இல்லை. என் போன் எங்க? அவள் தன் போனை பார்த்தபோது ஜெனியிடம் இருந்து 45 மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை கண்டாள். இதற்கிடையில் மீண்டும் அழைப்பு வந்தது. நித்யா, நீ எங்க இருக்க? நேத்து நைட்ல இருந்து உன்னதான் தேடிட்டு இருக்க. நான் ஐ திங்க் ஹோட்டல் ரூம்ல. ஒரு தடவை ஹோட்டல் ரூம் நம்பர் செக் பண்ணி சொல்லு. 607. ரூம் நம்பர் 607 என்பதை கேட்டதும் ஜெனி பெருமூச்சுடன் நிம்மதியடைந்தாள். சரி, ஓகே. வேகமாக நித்யா இருக்கும் இடத்திற்கு போனாள். இது நீ எப்படி இந்த நிலைக்கு வந்த? உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிறு மட்டும் எப்படி இப்படி உப்பி போயிருக்கு? நாம இப்பவே டாக்டர் கிட்ட போயே ஆகணும். ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்க 7 months பிரெக்னண்டா இருக்கீங்க. ஒரு புறம் நித்யா திகைப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். யாரும் தொடாமல் ஒரே இரவில் தான் எப்படி 7 மாத கர்ப்பிணியாக மாற முடியும் என்று அவள் வியப்புடன் எண்ணினாள். ஜெனி சொல்ல முடியாத சந்தோஷத்தில் திளைத்தாள். ஜெனி, ப்ளீஸ் சொல்லு. நேத்து நைட் அப்படி என்னதான் நடந்தது? நேத்து நைட்டு உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஜெனியின் கண்டிஷனை கேட்டு நித்யா சொன்னாள். என்ன ஜெனி பேசுற? நேத்து நைட்டு நடந்த கொடூரமான உண்மையை சொல்லாம கண்டிஷன் போடுற? உன்னோட இந்த நிபந்தனையை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஜென்னியின் அந்த நிபந்தனை என்னவாக இருக்கும்? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா விரைவில் அறிந்து கொள்வாளா? நேற்று இரவு நடந்த உண்மையை நித்யா அறிந்து கொள்ள போராடி கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறம் பிரகாஷுடன் வந்த அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் செக்அப் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள். எல்லாம் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு நாள் மட்டும் இவங்க எங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துருவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்ல நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கிறப்போ அந்த நித்யாவால நம்ம குழந்தைய ஒண்ணும் பண்ண முடியாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. பத்திரமா உன்னை பாத்துக்கோ. நான் உனக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வரேன். ஓகே? அந்த போட்டோஸ் ஏன் இன்னும் வரல? அந்த பொண்ணு இல்லாம நாங்க எப்படி போட்டோ அனுப்புறது? ராத்திரி போனா அந்த பொண்ணை தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்கேயுமே இல்ல. அவ எங்க போனான்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அவ நிலைமைய நானே என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த நேரத்தில் நித்யாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ரூம் நம்பர் 602ல 10 பேர் இருக்காங்க. அவங்க உனக்கு ஏதோ தப்பான காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள அனுப்புனது வேற யாரும் இல்ல, அந்த அக்ஷயா தான். வாட்? ஆனா நீ யாரு? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, நேத்து ராத்திரி உன் கூட இருந்தது நான் தான். உன் வாழ்க்கையே இப்ப முழுசா மாறப்போகுது. நேத்து ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ராத்திரியில நான் எப்படி 7 மாசம் கர்ப்பமான?
நேத்து ராத்திரி நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ எதுக்கு தயாரா இருந்தா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணு. உன் முடிவை நிதானமா யோசிச்சு சொல்லு. உனக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குவேன். உன்னோட உரிமைகளை உனக்கு கண்டிப்பா மீட்டு தருவேன். இப்படிக்கு உன்னோட மிஸ்டர் ஷேடோ. யார் இந்த மிஸ்டர் ஷேடோ? நேத்து ராத்திரி என்னதான் நடந்துச்சு? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மிஸ்டர் ஷேடோ ஒருத்தன் தான் பதில் சொல்ல முடியும். பயந்து போயிருந்த நித்யா கடைசியில் மிஸ்டர் ஷேடோவுக்கு போன் செய்தாள். ஹலோ நித்யா, நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீ ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிற? நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அத காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போதைக்கு உன்னோட ஒவ்வொரு எதிரியும் என்னோட எதிரி தான். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழி வாங்குற வரைக்கும். இந்த மிஸ்டர் ஷேடோ யாரு? அவன் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? மிஸ்டர் ஷேடோ ஏன் நித்யாவுக்கு நடந்த அநியாயத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான்? அன்று இரவு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வாளா? நித்யா ஒரே நாளில் எப்படி 7 மாசம் கர்ப்பம் தரிக்க முடியும்? இந்த சதி திட்டத்தில் ஜெனியின் பங்கு என்ன? அவள் விதித்த நிபந்தனைகள் என்ன? நித்யாவின் வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போகும் திருப்பங்களை அறிய அடுத்த எபிசோடை தவறாமல் பாருங்கள். பாக்கெட் எஃப்எம்மின் அனைத்து எபிசோடுகளையும் கேட்க பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.